தமிழகத்தில் வெளிமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் இதன் உண்மை நிலவரம் குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 2,60,00,000 மேல் தொழிலாளர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களில் சுமார் 20 முதல் 30 லட்சம் பேர் வெளி மாநிலங்களான ஜார்க்கண்ட், பீகார், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், மேற்குவங்க மாநில தொழிலாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வெளிமாநில தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவுவது ஏன் என்பது குறித்து சென்னை புறநகர் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ஜெகதீசன் விளக்கமளித்திருக்கிறார். கடந்த 3 மாசமா பாத்தீங்கன்னா தொழிலாளர் பற்றாக்குறை தலைவிரிச்சு ஆடுது. எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ப்ராஜெக்ட் அங்கங்க ஸ்லோவா இருக்கு. இப்ப எங்களுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் இங்க இருந்தா நிறைய பேர் கட்டுமான தொழிலாளர்லாம் வர்றாங்க. அதுல வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடந்தது, பல கட்டங்களா நடந்தது. அது ஒரு காரணமாகவும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பக்ரீத் அப்படிங்கிறதுனாலையும் ஊருக்கு போன வெஸ்ட் பெங்கால் லேபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. இதனால பெரிய பெரிய கட்டுமான தொழிலும் சரி, சின்ன சின்ன பில்டிங் எங்களை மாதிரி பில்டர் எல்லாருமே சஃபர் ஆகணும். இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்துல வேலை பார்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மூலமா அவங்கள ஊக்குவிக்கலாம். தமிழகம் திரும்பாத தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் மும்பை, புனே, லக்னோ போன்ற நகரங்களை நோக்கி நகர்ந்துள்ளதால் தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னால் உழைப்புச் சுரண்டல்கள் நடைபெறுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதாவது நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரத்திற்கு மேலான உழைப்பு உள்ளூர் தொழிலாளர்களை விட 30 விழுக்காடு குறைவான சம்பளத்தில் வேலை பார்ப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றஞ்சாட்டுகின்றன. இதனால் தமிழக பெண் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய 1044 ரூபாய் தினக்கூலி மறுக்கப்பட்டு 400 ரூபாய்க்கு வெளிமாநில ஆண்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் மக்களுக்கான வேலை இழப்பும் அதிகரித்துள்ளதாக கட்டுமான பொறியியல் நிபுணர் கோ வெங்கடாச்சலம் விளக்கமளித்திருக்கிறார். குறைந்த ஊதியத்திற்காக வடமாநில தொழிலாளர்களை மட்டுமே கட்டுமான நிறுவனங்கள் நம்பியிருந்ததே தற்போதைய பணி தொய்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் வெளி மாநில தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என சென்னை புறநகர் கட்டுமான பொறியாளர்கள் சங்க நிறுவன தலைவர் ஜெகதீசன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது இல்லாம செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் பாத்தீங்கன்னா தையூர்லயும் எழுச்சூர்லயும் கட்டுமான தொழிலாளர் தங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அறைகள் கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு பழைய முன்னாடி அரசு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழிலாளர் தங்குறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இது மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு நம்ம தமிழக அரசு சப்போர்ட் பண்ணி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உள்கட்டமைப்பு திட்டங்கள், நடுத்தர ஒப்பந்ததாரர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு உடனடியாக தலையிட்டு வெளி மாநில தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூர் தொழிலாளர்களின் பங்களிப்பையும் உயர்த்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்பதே தற்போதைய கோரிக்கையாக உள்ளது.